விஜய் வந்து பாஜகன்னு சொல்ற அளவுக்குலாம் தைரியம் வந்துருச்சா அவருக்கு? பாஜகன்னு சொல்லியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. பாஜகவை கண்டிக்கிறேன் அல்லது மோடியை கண்டிக்கிறேன்லாம் அவரு சொல்ற இல்ல புசி அளவுக்கு ஆனந்த் சொல்லியிருக்காரு அத. அப்ப சொல்லுங்க. அவர் பாஜக எதிர்ப்பை ஜாடமாடையா சொல்லுவாரு. அவர் பாஜக ஆதரவாளர்ங்கிறது தெரியக்கூடாது என்பதுல துணியிலேயே இருக்கும் அவரோட பாஜக பத்தி குறியீடுகளு. நம்ம தான் பார்த்தோம்ல அந்த முதல்ல பேசினது எதுவுமே. பாஜகன்னு சொல்ல முடியல. மோடின்னு சொல்ல முடியல. இந்தி திணிப்பு எதிர்ப்புன்னு சொல்ல முடியல. ஆனா, இவரு பாஜகவ எதிர்ப்பாருன்னு நம்ம நம்பணும்னா, அது வேடிக்கை தானே! அதுல வந்து அவர் சொல்றதுல வந்து அதுக்கு முன்னால மோடி அப்படிங்கிற விஷயம் கூட மோடிய பத்தி பேசினாங்கல்ல. அப்போ திமுக மிக தீவிரமாக இந்திய எதிர்ப்பு பேசுச்சு. அப்புறம் அவரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து, "நீங்க வந்து எங்களுக்கு குடுக்க வேண்டிய நிதிய குடுக்கலன்னா, உங்கள கோ பேக் மோடின்னு சொன்னது நாங்க கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம்ன்னு" சொன்னது. இவரு இந்த அண்ணாமலை ரொம்ப இழிவான வார்த்தைகள்ல, "உங்களுக்கு தில் இருந்தா சொல்லி பாருங்களேன்." கட் அவுட் மோடின்னு சொன்னாப்புல. அது அவர்கிட்ட. வேற யார்கிட்ட சொல்லியிருந்தாலும் கூட கண்டுக்காம விட்டுருப்பாங்க. தில் இருந்தா பாருன்னா, தில்லுன்னா உன் கட்சி 2 வருஷமா இந்தியா முழுக்க அவரு இருக்க போராடுச்சு. சனாதன எதிர்ப்பில் இந்தியா அவர் தனியாளா நின்னாரு. தன்னியாளா நின்னாரு. அதுல வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தின சிபிஎம் காரன் கூட அவருக்கு ஆதரவா இல்ல இந்தியால ஒழிய. சரி தமிழ்நாட்டுல தாமு விசாகரம் மட்டும் தெரிவிச்சாங்க. பெருமளவில் தோழமையானவர்கள் கூட ஆதரவா இல்லாத போது அவர் தனிமைப்படுத்தப்பட்டு இந்தியா முழுக்க அவருக்கு எதிரா மிக கடுமையான போராட்டத்தை நடத்தினதும் நாடாளுமன்றத்துல கூட வந்து அவருக்கு எதிராக தீர்மானம் மோடி அமித்ஷாலாம் பேசினாங்க. சில ஊர்ல காங்கிரஸ் கட்சி சட்டசபையில கூட அவருக்கு எதிராக புதிய முதலமைச்சர் தெலுங்கானா முதலமைச்சர் பேசினார்னு இந்தியாவே அவருக்கு எதிராக நின்னபோது அவர்கிட்ட கொஞ்சம் கூட பயமே இல்லாம உன்னால ஆனதை பார்த்துக்கிட்டார் அவரு. அவர்கிட்ட போய் உனக்கு தைரியம் இருந்தான்னு கேட்கணும். உனக்கு கொஞ்சமாவது கூச்சம் இருந்திருக்கா? ஏற்கனவே ஒரு இவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்காரு நம்மளுக்கு. அவர்கிட்ட போய் தைரியம் இருக்கான்னு கேட்ட உடனே இளைஞர் அணியை சேர்ந்தவங்க அன்னைக்கு சாயந்தரமே அறிவாலயத்திலே முழக்கம் போட்டாங்க கெட் அவுட் மோடின்னு. தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்ட் ஆகி கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடின்னு கடுமையா வந்து என் குருநாதன் மேல இப்ப கை வச்சு பாருங்கடா, என்னைய பாக்குறீங்களா குருநாதனை பாருங்கடா கொண்டாந்து வடிவேல் சொல்லுவார்ல ஒரு படத்துல இப்ப வச்சு பாருங்கன்னு. குருநாதனை கொண்டு வந்து மோடியை விட்டுருந்தா பேசாம விட்டுருப்பாங்க. சரமாரியா சொலண்டு அடித்து ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க கெட் அவுட் மோடிய. அப்ப வந்து அத நம்ம பார்த்தோம்ல. அந்த பாதிப்பு வந்தது பாத்தீங்களா? திமுக அடுத்த மிக இல்ல அப்பவே விஜய் சொன்னார்ல, அதுதான் நடுவுல நம்ம பசங்க வந்து ஒரு சம்பவத்த பண்ணாங்க. அதுதாங்க. அதத்தான் நான் சொல்றேன். டிவிகே ஃபார் டிஎன். அதான். தீவிரமான இந்தி எதிர்ப்பு போராட்டத்த திமுக பேச ஆரம்பிச்சு, அதுதான் லைம்லைட்ல எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிச்சு. கெட் அவுட் மோடி வேற வந்துருச்சு. இவ்வளவு தீவிரமா பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கும்போது, விஜய்க்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது.